நாகப்பட்டினம் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம் சார்பில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் செல்லூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. நாகை மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி தலைமையில் நடைபெற்ற முகாமில் சென்னை, மதுரை, கோவை, புதுச்சேரி, ஒசூர் பகுதிகளைச் சேர்ந்த 174 நிறுவனங்கள் பங்கேற்றனர். தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகை நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து வேலைவாய்ப்பு முகாமில் பணி நியமனம் பெற்ற மாற்றுத்திறனாளிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினர். நிகழ்ச்சியில் பேசிய மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், பெற்றோர்கள் தங்களது பெண் குழந்தைகள் மீது நம்பிக்கை வைத்து வெளியூர்களுக்கும் வேலைக்கு அனுப்ப வேண்டும். வெளியூரில் வேலை கிடைத்தவுடன் பெண் குழந்தைகளை பெற்றோர் அனுப்ப மறுப்பது கூடாது. அப்படி பெண் குழந்தைகளை அனுப்ப மறுத்தால் அவர்களது திறமை மறைந்துவிடும் என்றார். தொடர்ந்து நடத்தி பல்வேறு நிலையில் வேலை பணியை வழங்குகிற ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை நாம் அறிந்த ஒன்றுதான். அனைவருமே அரசு வேலை என்பது அது அவ்வளவு இலங்கடி மோனிஷா, மோகனா, गिरिजा, विनोदा, दिनकर, भारती, उमा भारती,